வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியை பற்றி பார்க்க போகிறோம். டேலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். பொதுவாக நிறைய கம்பெனிகள், பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டி குட்டி ஷாப்பாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டேலி அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பில்லிங்கில் இருந்து அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் போடுற வரைக்கும், அவ்வளவு ஏன் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கும் எல்லாத்துக்குமே இந்த டேலி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பேசிக்கான அக்கௌண்ட் சாஃப்ட்வேர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். இது எல்லாராலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி டேலி ERP 9 ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ டேலி ERP இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியுதா? நான் இப்போ இந்த டேலி ERPயை கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஓப்பன் ஆகிற மெத்தட். இப்படி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நான் வந்து எஜுகேஷ்னல் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அது மூலமாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட், சில்வர் எடிஷன் மோடு. இப்போ எஜுகேஷ்னல் வெர்ஷன் அப்படின்றதுனால அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் எஜுகேஷ்னல் வெர்ஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷ்னல் வெர்ஷனில் வந்துட்டு ரியல் டேட்டை வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட் என்ட்ரு பண்ணுறப்போ நம்மளால் டேட் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த இதில் என்ன டிஃபால்ட் டேட் இருக்கோ அந்த டேட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். பட் ஒரிஜினல் வெர்ஷனில் நம்ம டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் த டேக்ஸுக்கான ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் ஆகும். பட் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இந்த எஜுகேஷ்னல் வெர்ஷனுக்கும் ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் கிடையாது. ஸோ இதிலேயே நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்வர் எடிஷன் மோட் கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகிருக்குல, இதுதான் வந்து டேலியோடைய ஃப்ரண்ட் பேஜ். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேலியை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது இப்படி தான் இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள். டேலி ERP 9 அப்படின்ற அந்த டைட்டில் பார் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே பிரிண்ட், எக்ஸ்போர்ட், இமெயில், அப்லோட், ஷாப், லாங்குவேஜ், கீபோர்டு, கண்ட்ரோல் சென்டர், சப்போர்ட் சென்டர், ஹெல்ப், இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஷார்ட்கட் கீஸ் தான். ஸோ நிறையா ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு ஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு சிலது ஆக்டிவேட்டில் இல்லை. இதெல்லாம் நம்ம இன்னும் நிறையா செய்யும்போது அது தன்னால் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இதுதான் கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரண்ட் பீரியட், கரண்ட் டேட் வந்து இதில் அப்ளை ஆகும். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். அதாவது நேம் ஆஃப் த கம்பெனி. இப்போ நம்மளுடைய கம்பெனி நேம் வந்து இங்கே ஒரே ஒரு டேலியில் நிறைய கம்பெனிக்கான அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் இங்கே லிஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம எத்தனை கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் அதோட நேம் எல்லாமே இந்த இடத்துல அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட் என்ட்ரி எப்போ அப்படின்ற டேட்டும் வந்து இங்கே மென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி இன்ஃபோ. இதுதான் மெயின். ஓப்பன் பண்ண உடனே இதுதான் இருக்கும். இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தது கால்குலேட்டர். நம்ம கால்குலேட்டர் தனியாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கால்குலேட்டரை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த கால்குலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+N கொடுத்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். தென் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா Ctrl+M கொடுத்துட்டோம்னா அந்த கால்குலேட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேட்டருங்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் பாக்ஸஸாக நிறையா இருக்குது. இது எல்லாமே ஷார்ட்கட் கீஸ் தான். பட் இப்போ டிஸ்பிளே ஆகலை. ஆஃப்டர் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இது டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு இது மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த கன்ஃபிகரேஷன்ஸில் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டேலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த டேலியை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ண உடனே அதில் என்னென்ன ஸ்க்ரீனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து அந்த டேலிக்கு உள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.